Hello students, வணக்கம். Coordination Chemistry chapterல இருந்து IUPAC nomenclature of coordination compounds அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். nomenclature அப்படின்னாலே பெயர் வைத்தல், அதாவது நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். IUPAC nomenclature அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு காம்பவுண்டுக்கு IUPAC ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நேம் வைக்கிறது, இதுதான் IUPAC nomenclature of coordination compounds. ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு பிக்கர் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை ஒரு 3 வீடியோவில் 3 பார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு அதோடய ஃபார்முலா எப்படிலாம் இருக்கலாம், அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு வீடியோவை நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் பேஸ்ட் ஆன் நெட் சார்ஜ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 3 டைப்பை நம்ம இப்போ ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, காம்ப்ளெக்ஸஸில் 3 டைப்பு இருக்குது. அதாவது நெட் சார்ஜை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா, ஒன்று ஃபஸ்ட் ஒன் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் anionic complex, and the third one is neutral complex. ரைட், இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்ன்ற 3 டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, நம்ம ஒரு சிம்பிள் சால்ட் எடுத்துப்போம். சோடியம் குளோரைடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே ஒரு சிம்பிள் சால்ட்டில் கேட்டயான் ஃபஸ்ட்டு இருக்கும். பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் தான் கேட்டயான், நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் ஆனியான். இந்த கேட்டயான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவ் ஆனியான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த காம்ப்ளெக்ஸ்லையும் ஃபஸ்ட் பார்ட் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் பார்ட் எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் ஒன்று காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்கலாம், இல்லை சிம்பிள் அயான் இருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்துருக்கலாம். அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன முக்கியம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுனாலே ஒரு சிம்பிள் சால்ட்டை மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டயானாகவும் செகண்ட் ஹாஃப் ஆனியானாகவும் இருக்கும். ஸோ இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட் பார்ட் என்னவாக இருக்கணும், கேட்டயானாக இருக்கும். செகண்ட் பார்ட் என்னவாக இருக்கும், ஆனியானாக இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறதுனால இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும்னா, அந்த காம்ப்ளெக்ஸில் கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான். ஓகே, இதுதான் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு. கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட காம்ப்ளெக்ஸ் பார்ட் இதுதான், காம்ப்ளெக்ஸ் அயான் இதுதான். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே யார் இருப்பான்னா மெட்டல் தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டல் என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் சென்ட்ரல் மெட்டல் அயான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீதி இடம் இருக்குல்ல, இதில் யார் இருப்பான்னா லிகான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கூட எந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஃபார்முலா எடுத்தாலும் ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் இருப்பானா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரே லிகான் இருக்கலாம், இல்லை வேறு லிகான்ஸ் இருக்கலாம். பட் அதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே லிகான்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ 3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்படி இந்த 3 டைப் சொல்கிறோம்னா, இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கணும்னா இந்த 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 ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே தான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் கேட்டயான்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா. ஃபஸ்ட் பார்ட்டு கேட்டயான், செகண்ட் பார்ட் ஆனியான். இப்போ இந்த ப்ராக்கெட் இங்கே இருக்குது, அதாவது காம்ப்ளெக்ஸ் பார்ட் இங்கே இருக்குது. அப்போ இது காம்ப்ளெக்ஸ் பார்ட்னா இது சிம்பிள் அயானாக இருக்கலாம். இப்போ Cl மைனஸ் Cl கூட இருக்கலாம். ஓகே, Cl3 அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். CO NH36 Cl3. ஓகே, ஸோ நீங்கள் இது மாதிரி கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதை 2ஆக பிரிக்கலாம். எங்கே பிரிக்கலாம்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்மளால் டிசோசியேட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே தான் பிரியும். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் எப்போவுமே பாசிட்டிவ், செகண்ட் பார்ட் எப்போவுமே நெகட்டிவ். அது
பாசிட்டிவ் நெகட்டிவ் தான், எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ்ன்றதை இன்னும் வந்து நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இந்த கேட்டயானிக் பார்ட், அதாவது பாசிட்டிவ் பார்ட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால தான் இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ அப்போது ப்ராக்கெட் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் இருக்கும் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கணும். இப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு வருவோம். இதே தான், ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஆனயான்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அயான். ஸோ இதுதான் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ செகண்ட் பார்ட்டு தான் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஏதோ சிம்பிள் அயான்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதுனா புரியும். K4FeCN6. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, செகண்டில் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தால் அதுதான் ப்ளஸ் சார்ஜ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இங்கே லேட்டர் ஹாஃப் பின்னாடி ஹாஃபில் இருக்குது. அப்போ பின்னாடி ஹாஃப் எப்போவுமே நெகட்டிவ். ஸோ இது வந்து ஆனயானு. அப்போ ஆனயான் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ தேர்ட் டைப்பில் என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ப்ராக்கெட்டில் தான் இருக்கும், செகண்ட் பார்ட்டும் ப்ராக்கெட்டில் தான் இருக்கும். அப்போ இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்குது. போத் த கேட்டயான் அண்ட் த ஆனயான் ஆர் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், 2 ஹாஃப் இருக்குது. இதில் இதுவும் காம்ப்ளெக்ஸ் அயான் தான், இதுவும் காம்ப்ளெக்ஸ் அயான் தான். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு காம்ப்ளெக்ஸ் கேட்டயான், இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனயான். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக்காவாக இருக்கலாம், ஆனயானிக்காக இருக்கலாம், ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஸோ நேமிங்கில் கண்டிப்பாக இது தெரிஞ்சால் தான் ரூல்ஸ் வந்து புரியும். ஓகே, ஷால் வி ப்ரொசீட்? ஸோ இன் நேமிங் ஆஃப் coordination compounds, the first IUPAC rule is cation should be named first. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு காம்ப்ளெக்ஸில் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்ப கேட்டயான் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை கேட்டயான் சிம்பிள் கேட்டயானாக இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த K4 வந்து என்னது, இதுதான் இங்கே கேட்டயான் இல்லையா, இது கேட்டயான், இது ஆனயான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டயான் சிம்பிள் அயான், தட் இஸ் K ப்ளஸ் அயான் தான் கேட்டயான். ஸோ இங்கே கேட்டயான் சிம்பிள் அயான். அதுவே இங்கே பாருங்கள், இதுதான் கேட்டயான், இங்கே கேட்டயான் இஸ் காம்ப்ளெக்ஸ் அயான். இப்போ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், கேட்டயானு காம்ப்ளெக்ஸ் அயான் தான். ஸோ கேட்டயான் வந்து சிம்பிள் அயானாக இருந்தாலும் சரி, அல்லது காம்ப்ளெக்ஸ் அயான் ஆக இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம கேட்டயானை தான் ஃபஸ்ட்டு அந்த நேம் ஆஃப் த காம்பவுண்டில் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல், கேட்டயான் இஸ் நேம்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ செகண்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். த சிம்பிள் அயான்ஸ் ஆர் நேம்டு ஆஸ் இன் அதர் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாருங்கள், கேட்டயான் வந்து என்னது, இங்கே இந்த எக்ஸாம்பிளில் கேட்டயான் வந்து பொட்டாசியம். இப்போ இது கேனா பொட்டாசியம்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ சப்போஸ் NAவா கூட இருக்கலாம், அப்போ சோடியம். அப்போ இதெல்லாம் சிம்பிள் அயான்ஸ் இல்லையா. இந்த மாதிரி இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் அயான். சிம்பிள் அயானை அதுவாக அதோட பேரை கொடுக்கணும், அதுதான் செகண்ட் ரூல். சோடியமாக இருந்தால் சோடியம், பொட்டாசியமாக இருந்தால் பொட்டாசியம், காப்பராக இருந்தால் காப்பர். ஓகே, சப்போஸ் இந்த சைடில் சிம்பிள் அயான்ஸ் இதுதானே ஆனயானாக இருந்தால், அப்போ இதுக்கு சிஎல்லுக்கு என்ன சொல்லுவோம், குளோரைடு இல்லையா. சிஎல்னா குளோரைடு, SO4னா சல்ஃபேட், பிஆர்னா புரோமைட். ஸோ இது தானே சிம்பிள் அயான்ஸ்க்கு பேர். ஸோ நம்ம சாதாரண சிம்பிள் சால்ட்டில் இந்த அயான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்வோமோ அதே மாதிரி தான் சிம்பிள் அயான்ஸ்க்கு இந்த IUPAC நேமிங்கில் நேம் சொல்லணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா எதையோ ரிமூவ் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ தேர்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். தேர்ட் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் இது. இதில் நிறைய டீட்டெயில்ஸில் நீங்கள் ரொம்ப கவனம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ நேமிங் த காம்ப்ளெக்ஸ் அயான். இப்போ வந்து என்ன சொல்லியாச்சு, காம்ப்ளெக்ஸ் அயான் முன்னாடி இருக்கலாம் கேட்டயானிக்கில், பின்னாடி இருக்கலாம் ஆனயானிக்கில், முன்னாடி பின்னாடி இருக்கலாம் நியூட்ரலில். ஸோ நீங்கள் பேரை எப்போவுமே கேட்டயானில் இருந்தால் ஆரம்பிக்கணும், அதையும் சொல்லியாச்சு. அந்த அயான்ஸ் வந்து சிம்பிள் அயான்ஸாக இருந்தால் எப்படி சாதாரணமாக நம்ம அதோட பேர் சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சொல்லணும். பட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், கேட்டயானுக்கு தான் பேர் ஃபஸ்ட்டு வைக்கணும். எடுத்த உடனே காம்ப்ளெக்ஸ் அயானாக இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது, இப்போ இதுக்கு தான் பேர் வைக்கணும். அப்போது இல்லை செகண்ட் ஹாஃபில் இருக்குது, இதுதான் ப்ராக்கெட் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் தான் காம்ப்ளெக்ஸ் அயான் வருது, அப்போ அதுக்கு பேர் வைக்கணும். அப்போ எப்படி வைக்கிறது அப்படின்னா,
முதல்ல நேமிங் த காம்ப்ளெக்ஸ் அயான். காம்ப்ளெக்ஸ் அயான்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி போட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 பேர் இருப்பாங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயானு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு தான் அதுக்கு ஒரு ஐடி. காம்ப்ளெக்ஸ் அயானோட ஐடி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். இதுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. 2 பேரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இன்னொருத்தர் யாருன்னா லிகாண்ட். ஓகே, ஸோ தீஸ் 2 people will be present inside a complex ion. ஓகே, இதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த லிகாண்டு வந்து நிறைய இருக்கலாம், சேமாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸில் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஒன்று சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், இன்னொன்று லிகாண்ட். இப்போது இந்த ரூல் என்ன சொல்லுது? ஸோ காம்ப்ளெக்ஸ் அயானுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் லிகாண்ட்ஸ் ஷுட் பி நேம்டு ஃபர்ஸ்ட் followed by central metal atom at last. ஓகே, இப்போ வந்து ப்ராக்கெட்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. ஸோ நேமு நம்ம இதோட பேரை சொல்லப்போ லிகாண்டோட நேம்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். லிகாண்ட் நேம்ஸ்லாம் சொல்லிவிட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பேரில் முடிக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸ் அயானோட நேம் சொல்கிறப்ப. ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் ரூல் which is naming the complex ion. Ligands should be named first followed by the name of the central metal atom at last. ஓகே, ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நேமிங்கை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஸோ பார்ட் 2 பார்ட் 3, அதாவது ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளி சொன்னதெல்லாம் பார்ட் 1 வச்சுட்டோம்னா நேமிங் த லிகாண்ட்ஸ் வந்து வேணால் பார்ட் 2 வீடியோவில் வரட்டும். நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்ட் 3ல் வரட்டும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப இட் வில் பி நேமிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் we are going to see very elaborately the naming of ligands. Okay.